ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே பேசுவாங்க. பட் ஆனா லைட்டா இன் டெப்த் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதோட தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் உக்ரைனியன் சிட்டிசன் இல்லையா, அதனால அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியலினாலும் சில பல செய்திகளை வச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி இந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும், இதுக்கு அடித்தளம் யாரு, அதாவது ஆயுத பூஜை போட்டது யாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம கிளியராக பார்க்கறதுனால தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து வர ஆரம்பிச்சிடலாம். ஆரஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சுது உக்ரைனில் 2004 இதே விக்டர் யானுகோவிச் அவர்கள் ஞாபகம் இருக்குங்களா, பெலரூஸில் போய் இறங்கினார் இல்லையா, நம்ம கூட சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே யானுகோவிச் அவர்கள் தான் 2004 எலெக்ஷன்ல வந்து முறைகேடுகள் நடந்துருச்சு. இப்போ முறைகேடுகள் நடந்ததுனால என்ன நடக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது ஆரஞ்சு ரெவல்யூஷன். அது ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்டுங்க. அவர் ஜெயிஸ்டார்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா, ஆமா எலெக்ஷன்ல முறைகேடு நடந்திருக்கு, அதனால வந்து எலெக்ஷனை திரும்பி கண்டக்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால விக்டர் யானுகோவிச் அவர்கள்னால ஜெயிச்சுமே பதவியில இருக்க முடியல. ஸோ அடுத்த எலெக்ஷன் வந்து அவர் ஜெயிக்கல. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, எலெக்ஷனை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரோ வெஸ்டர்ன் மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது போல அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவர் கேம்பெயின் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, மக்கள்கிட்டலாம் வந்து ஒரு விஷயம் நம்ம கொண்டு வர போகிறோம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்துக்கலாம், நம்மளுக்கு வந்து இது போல் இருக்கும், என்னோட எலெக்ஷனில் நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா நம்ம யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்துக்கலாம், நேட்டோட இணைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது போல தூபம் போட்டு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் சரிங்களா 2010 வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன்ல விக்டர் யானுகோவிச் அவர்களை ஒரு வழியா ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவரும் ஜெயிச்சிட்டார். இவர் அதுக்கு முன்னாடி வந்து உக்ரைனோட பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டரா இருந்துக்கிறாரு, ஏகப்பட்ட பதவியில் இருந்துக்கிறாரு, அதெல்லாம் பழைய கதை. நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸோ உக்ரைனோட மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லி பிரச்சாரம் பண்ணி வந்துட்டாரு. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சுக்கிறாருன்னா, ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னா அவர் பேர் வந்து ஃபேம் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால இவர் வந்து ஒரு திட்டம் வருதுன்னா நம்ம யூரோப்பில் சேர்க்கறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நம்மளுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் கிடைக்கும், நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே போயிடும், சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் நடந்திருக்குது. மக்கள் மனசுல ஓகே நம்ம யூரோப்பியன் யூனியனோட சேர போறோம் அப்படின்னு ஒரு చాలా சந்தோஷம் இருந்திருக்கு, சந்தோஷமா இருந்துக்கிறாங்க மக்கள். அப்போ வந்து ஏன் அவர் அது போல சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அது போல சொல்லி உள்ள வந்துட்டார், 2010 எலெக்ஷனுக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா சில பல விஷயங்கள் சில பல மாற்றங்களை கொண்டு வர்றாரு. உக்ரைனோட அரசியலமைப்பு சட்டத்துல வந்து உக்ரைனோட பிரசிடென்ட்டுக்கு பெருமளவுல பவர் இல்லை, ஸோ அதை வந்து நம்ம ரீகெயின் பண்ணணும், பிரசிடென்ட்டுக்கு அதிகமான பவரை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் யோசிச்சு என்ன பண்றாருன்னா, உக்ரைனோட பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட்டை வந்து எலெக்ட் பண்ணும் இல்லையா, பிரைம் மினிஸ்டர் சாரி இவர் வந்து பிரசிடென்ட்டா இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் வந்து எலெக்ட் பண்ணும். ஸோ பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இவர் என்ன செய்யலாம்னா ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணலாம். அவரை சஜஸ்ட் பண்ணி ஏன்பா இது போல பிரசிடென்ட் அவர்கள் சொல்றாரு ஓகேவா அப்படின்னு பார்லிமெண்ட்ல கேட்டோம்னா ஓகேங்க அப்படின்னு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொன்னாங்கன்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா மாறுவாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான். ஆனா அதிபர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த கேண்டிடேட்ஸ் தான் வந்து நிப்பாங்க ஓகேங்களா. நம்ம இதில் அப்படி கிடையாது, மக்கள் சூஸ் பண்ணி ஒரு நபர் நிப்பாட்டி வைப்போம், அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார், ஜெயிச்ச ஒரு நபர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். பட் ஆனால் அது வந்து இவரே சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு, பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அதிபரே சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது சில டேர்ம்ஸ் வரைக்கும் தான் பிரசிடென்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவர் நிற்க முடியாது அப்படிங்கிற டேர்ம்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இப்போ அதை வந்து பார்க்கும்போது மக்கள் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன ப்ரோ வெஸ்டர்னாரு, இப்போ என்ன ப்ரோ ரஷ்யன் மாதிரி போயிட்டு இருக்காரு. ஏன்னா இவரோட பார்ட்டி இவரோட கொள்கைகள் எல்லாமே ப்ரோ ரஷ்யனோட கொள்கைகள் தான் இவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இது ஏதோ யூரோப்பியன் யூனியன் அப்படியே பொம்மை காட்டுற மாதிரி காமிச்சிக்கிறாரு, மக்களும் ஏமாந்து ஓட்ட போட்டாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆட்சி பண்ணார், 2010 2014 வரைக்கும் 4 வருஷம் ஆட்சி பண்ணாரு. மக்கள் பார்க்க இவர் தொடர்ந்து அடுத்தடுத்த இந்த பவர்லாம் வருது இல்லையா, பிரசிடென்ட்டுக்கு அதிகமான பவர் எடுக்க ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவஸ்டாபோல் இருக்கு இல்லையா, கிரீமியா டீலு வச்சுக்க வந்து எடுத்துக்க ரஷ்யா, நீயே வச்சுக்க, போர்ட் வச்சுக்க, மிலிட்ரி வச்சுக்க, என்ன வேணாலும் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் இவர் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து நீட்ட பக்கம்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு இவங்க பார்த்துக்க ரெடி பண்ணிக்கிறாங்க. இது மக்கள் மனசுல வந்து பெரும் கோபங்களை ஏற்படுத்தி விட்டுருச்சு அப்படின்றது போல ஒரு சாரார் தரப்புல இருக்கும். இன்னொரு பாயிண்ட்டுக்கு அதுக்கு வரேன், இப்போ நடந்த கதையை மட்டும் சொல்லிடலாம். ஸோ இது போல் வந்து ஒரு பாயிண்ட்டாக அவருக்கு எகெயின்ஸ்டாக ஆட் ஆகும்போது ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து வெடிக்குது. இந்த 2014 எந்த இடத்துல வந்து 2014 வெடிக்குது அப்படின்னா,
வெலினஸ்ல வச்சு இதே லுத்துவேனியால வச்சு ஒரு மீட்டிங் நடக்குது. இது போல யூரோப்பியன் யூனியன்ல சேர்றதா சொன்னீங்களே, விருப்பம் தெரிவிச்சிருந்தீங்களே, அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களே, நாங்க ஏத்துக்கிட்டோம், வாங்க வந்து சைனை போட்டு ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்றது போல யூரோப்பியன் யூனியன்ல இருந்து கூப்பிட்டதுக்கு, என்னப்பா சேர்த்த மாட்டாங்கன்னு பார்த்தா சேர்த்திக்கிறேன்றாங்க யூரோப்பியன் யூனியன்ல. ஏன்னா கரப்ஷன் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தானே சேர்த்திக்கணும். இப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து லேட் ஆகும் அப்படின்னு நினச்சா என்ன வந்து சைன் போட சொல்கிறாங்க. இல்லைங்க நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சைன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதோட சொன்னானே பத்திக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா பக்கம் ப்ரொட்டஸ்ட் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உசுர் பொழைச்சா போதும் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து தப்பிச்சுட்டு ரஷ்யாக்கே போயிட்டாரு. அந்த சமயத்தில் இந்த 2014 ரஷ்யன்ஸாக இருப்பாங்களே, ப்ரோ ரஷ்யன்ஸாக இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பதட்டம் வர ஆரம்பிக்குது. ஏன் அந்த பதட்டம் வர ஆரம்பிக்குதுன்னா, இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் கிளியராக யாருக்கிட்டையுமே இருக்காது. பட் நான் புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில், ஏன்னா நான் கிளியராக சொல்கிறேன்ல, உங்ககிட்ட பொய்யான தகவல் சொல்லிடக்கூடாது இல்லையா, நான் புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் என்கிட்ட இருக்கக்கூடிய சோர்சஸ் அடிப்படையில் அந்த சோர்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன நடக்குதுன்னா, சில நபர்கள் ஆயுதம் ஏந்திய சில நபர்கள் உக்ரைனோட ராணுவ வீரர்களையும் சரி, உக்ரைனோட காட்ஸ் பிரசிடென்சியல் ஃபோர்ஸையும் சரி, போலீஸையும் சரி, ஆயுதம் ஏந்திய நபர்கள் சுட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி ஆயுதம் கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ இது போல சுட ஆரம்பிக்கிறதுனால உசுறு பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் யானுகோவிச் அவர்கள் தப்பிச்சு அப்படியே ரஷ்யா ஓடிட்டாரு. அந்த மாதிரியான சண்டைகள் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஒடசா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ்லாம் ஒரு சைடு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. இங்கே லுஹான்ஸ்கு, டொனஸ்க்கு, கர்கிவ், கிரீமியா இந்த பகுதியெல்லாம் ரஷ்யன்ஸ்லாம் கூட்டம் போட்டிருக்காங்க. என்னப்பா என்னமோ நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட அமுலி கும்பலி நடந்துட்டு இருக்கனால அங்கே ஆட்சி கலைஞ்சிருச்சு. ஆட்சியில் ரொம்ப பதட்டமான சுச்சுவேஷன் உக்ரைனில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால ப்ரோ ரஷ்யன்ஸுக்கும் ப்ரோ உக்ரைனியன்ஸுக்கும், அதாவது வெஸ்டர்ன் ஸோ போகலாம் அப்படின்னு போய் யோசிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நடுவில் கிளாஷஸ் வர ஆரம்பிக்குது. ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, கிரீமியா போயிடுச்சுன்னா பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லிட்டு நேராக ட்ரூப்ஸ் அனுப்பி கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் அங்கே இருந்துருக்குறாங்க, பேசஸ்லாம் அங்கே இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு அது ஈஸியாக இருந்து கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆயுதம் ஏந்தி இவங்களை தாக்குதல் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஆயுதம் கிடச்சிருச்சு. அவங்களுக்கு எப்படி ஆயுதம் வந்திருக்கும், இவங்களுக்கு எப்படி ஆயுதம் கிடச்சிருக்கு நீங்களே புரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியாது, புரியுதுங்களா. ஸோ வந்து மாறி மாறி ஆயுதம் கிடச்சிச்சு, மாறி மாறி சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பக்முட் எல்லாமே ப்ரோ ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டை பிடிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து ப்ரோ உக்ரைனியன்ஸ் அந்த பக்முட்லாம் மீட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடக்குது, மின்ஸ்க் அக்ரிமெண்ட் நடக்குது. என்னங்க இங்கெல்லாம் ஆயுதம் ஏந்தி சண்டை பிடிச்சிக்கிறாங்க, போர் நிறுத்திக்கலன்னா ரஷ்யன்ஸ் அங்கே சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யா ஸ்டெப் இன் ஆகி உக்ரைன் கிட்ட வந்து எங்கே வாங்க பேசி சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்றது போல் பெலருஸோட மின்ஸ்கில் வச்சு பேசி சமாதானம் பண்ணி முடிக்கிறாங்க. திருப்பி பற்றிக்குது. திருப்பி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் மின்ஸ்க் 1, அது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா பிப்ரவரி 2015 திரும்பி சண்டை நடக்குது. பிப்ரவரி 2015 திருப்பி ஒரு மின்ஸ்க் 2 அக்ரிமெண்ட் போடுறாங்க, வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்றது போல் ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ ரஷ்யன்ஸை ஜினோசைடு பண்ணுறது, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகள் அந்த அசோவ் பிரிகேட் ஞாபகம் இருக்குங்களா, அந்த அசோவ் யாருக்கிட்ட முதல்ல அந்த துப்பாக்கி ஆயுதம் மேந்திய கும்பல்கள் இருப்பாங்களா, அவங்க யார் என்னன்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அசோவ் மேலே மேற்குலக நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பத்தை தூக்கி போட்டு, எங்க உங்கள் ஆளுங்க இது போலலாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிறையில் பிடிச்சி போடுங்க அப்படின்னு ஐநா சபையில் பேசி அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து சிறையிலலாம் பிடிச்சி போட்டிருந்தாங்க. இது போல வேலைகள்லாம் உக்ரைனில் நடந்தது. இந்த அசோவ் பிரிகேடு மேலேயே உக்ரைனே வந்து பிடிச்சி கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டிருந்தாங்க. இது போல் சாங்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதான் சமீபத்தில் லிஃப்ட்லாம் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு பிக்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பிரச்சனை, இந்த யூரோப்பியன் யூனியனு நேட்டோவில் சேர்றது, இது போல பிரச்சனைகளை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க இது ஒரு சைடு மட்டும்தான். அதாவது இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கும், என்னப்பா இதுக்கு முழு காரணமும் விக்டர் யானுகோவிச் அவர்களா, இதுக்கு பின்னாடி ரஷ்யாவும் இருக்கும் போல தெரியுது, இது என்னது, இது எந்த மாதிரி போகுது கதை அப்படிங்கிறது போல யோசிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா, இதுக்கு நடுவில் எங்கே ஜெலன்ஸ்கி வந்தார், எப்படி வந்தார் அப்படிங்கிறது போல கதையெல்லாம் இருக்கு இல்லையா. இதை நம்ம அடுத்த எபிசோடில் தெளிவாக பார்க்க ஆரம்பிப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.